வணக்கம். இந்த காணொளி எங்கள் தமிழ் ஓசை இசைக்குழுவின் இசை பயணத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இசை நிகழ்ச்சிக்காக போகிற பயணங்களில் இந்த இளைஞர்கள் கொண்டாடுகிற விதம், மகிழ்ச்சி அடைகிற விதம், இதை பற்றி ஒரு சுருக்கமான காணொளி. நம்மளுடைய இளம் நாட்களில், அது பள்ளி நாட்களாக இருக்கட்டும், கல்லூரி நாட்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு கட்டம் எதுன்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் அந்த எஜுகேஷனல் டூர், கல்வி சுற்றுலான்னு போவோம். பள்ளி கல்லூரியை முடித்து நம்ம பணிக்கெல்லாம் போன பிறகு அந்த அலுவலகங்களில் இருக்கவங்க வருடத்துக்கு ஒரு முறை இருமுறை, இன்றைக்கி இந்த தகவல் தொழில்நுட்ப அலுவலகங்கள்லாம் ரொம்ப வேலைப்பளு அதிகமாகும் பொழுது இப்படி 2-3 நாட்கள் இந்த மாதிரி அழைத்து போகிறது உண்டு. இது எல்லாருமே நம்ம மகிழ்கிற ஒரு தருணம். இப்போ எங்களுடைய தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் இதை நாங்கள் திட்டமிட்டு இப்படி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வார இறுதியில் ஏதாவது ஒரு ஊரில் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்போ போகும்பொழுது அதற்கான ஊர் பயணத்தில் எங்களுக்கு எப்படி பள்ளி கல்லூரி நாட்களில் இந்த இளைஞர்கள் மகிழ்ந்தார்களோ, கொண்டாடினாங்களோ, அனுபவித்தாங்களோ, அதே போல் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் அந்த காணொலியில் நீங்கள் சில காட்சிகளை பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகலில் எங்களுடைய பயிற்சியை நாங்கள் வச்சுக்கிறோம். ஒத்திகை என்னதான் எங்களுக்கு தெரிந்த பாடல்கள் பல மேடைகளில் நாங்கள் பாடிட்டாலும் அதே ஈடுபாட்டோட கடுமையாக நாங்கள் பயிற்சி செய்கிறோம். அதை இன்னும் மேம்படுத்திக்கிட்டே அழகுபடுத்திக்கிட்டே போகிறோம். எல்லாரும் உறுதியாக பாடணும். ஏன்னா அப்பப்போ புதிதாக ஒவ்வொரு குரல் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க எங்களோட எல்லா பாடல்களையும் பயிற்சி எடுத்து வரணுன்றதுக்காக தொடர்ந்து பயிற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டே போகிறோம், அதே ஈடுபாடோட. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட நந்தனம், சென்னையில் இருக்க நந்தனம் கலைக்கல்லூரி மைதானத்தில் சென்னை திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல ஒரு குழுவினர். அதில் 2வது நாள், அதாவது சனிக்கிழமை மாலை 8லிருந்து 9:45 வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் சேர்ந்துருக்கிறாங்க. சுற்றிலும் எல்லாம் உணவு கொட்டகைகள், ஃபுட் ஸ்டால்ஸ், எல்லாம் ஃபன் அண்ட் ஃப்ராலிக்ஸ், எல்லாம் மகிழ்வாக இருக்கிற இடத்துல நாற்காலி போட்டு ஒரு 300-400 பேர் உட்கார மாதிரி வச்சுருக்கிறாங்க. வெளிநாட்டு விருந்தினர்கள்லாம் வந்திருந்தாங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், தமிழர்கள் எல்லாம் ஆவலாக எங்களுடைய நிகழ்ச்சிக்காக, தமிழ் ஓசைக்காக காத்துட்ருக்காங்க. எப்படி இதை ஏற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ தூரம் எழுந்து ஆடி பாடி எங்களோட கொண்டாடி 1.25 மணி நேரம் போனதே அவங்களுக்கும் எங்களுக்கும் தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது. எங்கள் குழுவினர் சென்ற வாரம் புத்தக கண்காட்சி ஈரோடு புக் ஃபேரில் பெர்ஃபார்ம் பண்ண எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. சனிக்கிழமை இரவு அங்கே ஈரோடு புத்தக கண்காட்சியில் நிகழ்ச்சி. வெள்ளி இரவு எங்களுடைய இறுதி ஒத்திகை நாங்கள் ஒரு இடத்துல இங்கே பண்ணுறோம். அது முடித்து விட்டு அங்கேயே ஒரு இரவு உணவு சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து அவங்க ரயில் நிலையத்துக்கு போகும்படியான எங்களுடைய திட்டம். அதனால் 9:30 வரைக்கும் இவங்களை பேசுகிறது, பாடுறதெல்லாம் ஒத்திகை பார்த்து விட்டு உணவு அருந்தி விட்டு நான் அடுத்த நாள் மறுநாள் காலையில் தான் நான் போகிறேன். இவங்கெல்லாம் இரவு இந்த குழுவினர் போகணும். இவங்க எல்லாரும் ரயில் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே போக ஆரம்பித்ததுலேருந்து இவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை காலம் மாதிரி வந்துடுது. பஸ்ஸுலையும் ரயில்லையும் பாடுறது, ஆடுறது. அந்த ரயில் ஒரு 5-6 மணி நேரம் பயணம் களைப்பாக எல்லாருக்கும் ஒரு சலிப்பாக இருக்கும்ல. எங்களுடைய குழு ஏறிட்டாங்கன்னா அந்த இடமே கலகலத்து போயிடும். பள்ளியிலையோ கல்லூரியிலையோ அலுவலகங்கள்லையோ நம்ம போகும்பொழுது ஒரு 30, 40, 50, 100 பேர் போனாலும் யாராவது ஒரு பையன் இருப்பான், இல்லை ஒரு பெண்ணு இருப்பான். ஓரளவுக்கு சுமாராக பாடுவாங்க, இல்லை நல்லா பாடுவாங்க. இந்த தமிழ் ஓசை ஒரு இசைக்குழு. இதில் இருக்க ஒவ்வொருவரும் பாடுவாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து பாடும்பொழுது அந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் இறங்கினோடனே அவங்களுடைய தங்கும் அறைகளில் இவங்கெல்லாம் பெரிய ரூமில் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. எவ்வளோ நேரம் அவங்க ரூமில் இருப்பாங்க. நிகழ்ச்சி ஒத்திகை அங்கே மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அறைகளில் கூடி எங்களுடைய நிகழ்ச்சிக்கான பேசக்கூடிய, பாடக்கூடிய பயிற்சி ஒத்திகையும் நடக்கும். இந்த 7 மொழிகளுக்குள்ளும் இன்னும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் கோடி இருக்கக்கூடிய மொழிகள் 2 மட்டுமே. ஒன்று சீனம், மற்றொன்று நமது தமிழ். இப்போ இந்த ஈரோடு புத்தக விழாவில் சொன்னேன், ஸ்டாலின் குணசேகரன் இந்த இசைக்குழு, பல்குரல் சேர்ந்து இசைக்குழுவை பல ஆண்டுகளாய், 30 ஆண்டுகளாய் பின்பற்றி வருபவர். என்னுடைய குருநாதராக இருந்த எம்பி ஸ்ரீனிவாசன் தான் இந்தியாவில் இதை முதல்ல தொடங்கினார். இந்திய பாடல்களை பல்குரல் சேர்ந்து இசைக்குழுவாக பாட முடியும், இசைக்க முடியும்னு. நான் கல்லூரி பல்கலைக்கழக மாணவனாக இருந்தப்போ எனக்கு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அவர் சொல்லி கொடுத்துருந்தனால அதனோட தாக்கம் தான் இன்றைக்கி நான் தொடங்கியிருக்கேன் இந்த தமிழ் ஓசை. இதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்த ஸ்டாலினுக்கு இதோட மதிப்பு தெரிந்ததால், இல்லை உங்கள் தரமும் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது, உங்களுடைய பயிற்சியும் உங்களோட திறமையும் முழுமையாக பார்வையாளர்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கேட்குறத நான் ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்றேன். நீங்கள் கிட்ட பட்டியல் வாங்கி ரெட்டிப்பான செலவு செய்து நல்ல ஒலியை ஏற்படுத்தி கொடுத்து, அதே போல் ஒளி அமைப்பும் லேட்டஸ்ட் லைட்ஸ்லாம் அங்கங்கே தேடி கொண்டாந்து நாங்கள் போய்
போய் இறங்குறோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணி அமைச்சு வச்சுருக்கிறாரு. எங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 500-600 பேர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சி ஒரு 7 மணி 7:30க்கு தொடங்கும்னு கணக்கு போட்டு 6 மணிலேருந்து பார்வையாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. கூடுதலாக வைத்திருக்கிற அந்த இருக்கைகளை அந்த உதவியாளர்கள் போட்டுக்கிட்டே போகிறாங்க. நீண்டு போய் கடைசியில் 1500லேருந்து 2000 பேர்கிட்ட வந்து சேர்றாங்க. இவர் எங்ககிட்ட ரொம்ப ஈரோடு மக்கள் பற்றி, இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களை பற்றி பெருமையாக சொன்னார். நான் கொஞ்சம் அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அவங்க ஊர் மக்கள் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகளை நல்ல பெருமையாக பெருசாக சொல்லிக்கிறது தானே ஒரு வழக்கம். நம்மளாக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு நாங்கள் எல்லோரும் மேடையிலேருந்து கண் கூட பார்த்தோம். அவர் சொன்னார், எங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 9-9:30 தாண்டி போனாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த வந்து 1500 பேரில் பாதி ஒரு 40 விழுக்காடு வந்து இளைஞர்கள், கல்லூரி மாணவியர் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. 9:30-9:45 வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. மீண்டும் ஒரு முறை கேட்பாங்கல்ல இசை நிகழ்ச்சியில், ஒன்ஸ் மோர்னு முதல்லையே நாங்கள் அறிவிப்பில் சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது பாடல்கள் பிடித்தால் மீண்டும் ஒரு முறைன்னு சொல்லுங்கள், இறுதியில் நாங்கள் அந்த 1-2 பாடல்களை மட்டும் பாடுவோம். யாது மூரை யாவரும் கேளீர், அப்புறம் அன்று இங்கு ஒரு நாடு இருந்ததுன்னு ஒரு சோக பாடல், எதிர்கால எச்சரிக்கை பாடல், மீனவர் பாடல், இதையெல்லாம் அவங்க விரும்பி மறுபடியும் கேட்டு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. சந்தோஷமான பாட்டை பாடினாலும் அழுக வருதுன்றாங்க. அது என்னன்னா அதுதான் அந்த மொழி உணர்வு, இந்த இனத்தோட உணர்வு. இந்த தமிழோசை இசை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடக்கும்போது நீங்கள் வந்து பார்வையாளராக அமருங்க. அப்போ நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை, மற்றவர்களுக்கு கிடைத்த அதே அனுபவம் எனக்கும் கிடைத்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி ஒரு அனுபவத்தை என் கூட இருக்கிற ஒரு 30 இளைஞர்கள், ஆணும் பெண்ணும், இவர்கள் இந்த வயதிலேயே சந்திப்பது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு கிடைக்கிற அனுபவம் இன்றைக்கி இவங்களுக்கு இவ்வளோ இளம் வயதிலேயே கிடைக்கிறது. தமிழோசையின் பயணம் தொடரும். இன்னொரு காணொலியில் இன்னொரு அனுபவத்தோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தமிழோசை.